இந்த படத்தில் கசாப்பு கடைக்கு போய் ஒருத்தர் மட்டன் வாங்கிட்டு வர்ற மாதிரியோ இல்லை கசாப்பு கடையில் ஒரு பாய் கறியை வெட்டுகிற மாதிரியோ ஒரு ஷாட் கூட இல்லை. இந்த படத்தில் பச்சை தாயத்து போட்டுக்கொண்டு எந்த முஸ்லீமும் வரவே இல்லை. ஆக பச்சை தாயத்து போடப்படாத ஒரு முஸ்லீம் படம், கசாப்பு கடை காட்டப்படாத ஒரு முஸ்லீம் படம், பிரியாணி சமைக்காத ஒரு முஸ்லீம் படம் என்றும் இதை சொல்லலாம். இந்த படத்தை என்னவென்று சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க, இது ஒரு மிஸ்கின் சொன்னார், இஸ்லாமிய படம் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார், அப்படி பிரிக்க வேண்டாம்னு சொன்னார். அதில் பிரிக்கையில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் பிரிப்பு கிடையாது. தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய வெளி வரப்போகிற முதல் அசல் தமிழ் இஸ்லாமிய சினிமா இதுதான். கோபம் தான் வரும், பசி வராது, தொப்பை பெருசாகும். மீராக்கு எனக்கு தெரிஞ்சு படம் ஆரம்பிக்கிறதோட தொப்பை பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினச்சிவாங்க சினிமாக்காரன் குடிச்சு தொப்பை வரும். இல்லை, தூங்காமல் வர தொப்பை தான். படம் ரிலீஸ் ஆகிறப்ப சுகர் கூடும், தூக்கம் வராது, வீட்டிலேயே சந்தேகம் வரும். ஸ்டார்டிங் கூட கேட்டிருப்பாங்க வீட்டில், சார் என்ன சார் ஒரு படம் நடிச்சேன்னு போனீங்க, எப்போ வரும்? பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, எப்போ என்னாச்சு படம், ஏன் படம் வரலையா, என்ன பிரச்சனை? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒவ்வொரு இரவுலையும் அந்த படத்துக்கு எதிரான கருத்தை யாரோ ஒருவர் உங்களிடம் சொல்லி கொண்டே இருப்பார். அந்த சீன் ஒர்க் ஆகலை, அந்த ஷார்ட் ஒர்க் ஆகலை, அதை மாற்றிட்டீங்கன்னா, நீங்கள் ஹீரோவை மாற்றிங்கன்னா படம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வேற யாரை போட்டிருந்தாலும் அது அப்படி வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கண்ணாடி வாப்பா, காதர் மீரா, முகமது யூசுப், மம்மாத்து என்கிற முகமது ஃபாத்திமா, அபுதாகிர், ராஃபியா, பைரோஜா, சேதுமான், சாலியா, அமீர், நிலோஃபர், சுலைமான், ஹயா மரியம், ஃபகத், கதிஜா பர்வீன், சாகுல் அமீர், ருஃபீனா, அனீஸ், உதுமான், காதர், அன்வர், சேட், அக்பர் ராஜா, முபாரக், சாகுல், சுல்தான், ஜாஃபர், மொய்தீன், முகமது, ஜீனத், ஹசன், அலி, அப்பாஸ், சொக்கம்பட்டி ஹமீத், மசூத், மைமூன், மன்சூன், நசீர், நயினார், ரஃபீக், மஸ்தான், கமீலா, இத்தனை இஸ்லாமிய பெயர்களை தமிழில் திரையரங்கில் ஒரே படத்தில் ஒலிக்க கேட்பது இதுவே முதல் முறை. ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட தமிழ் சினிமாவில் இந்த பெயர்களை அதனுடைய அர்த்தத்தோடு காட்சிப்படுத்திய இயக்குனர் திரு மீரா கதிரவன். எனக்குள் சுமந்து திரிகிற ஊரை, குடும்பத்தை, ஒரு காதலை, எனக்கு தெரிந்த மனிதர்களின் வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற மீரா கதிரவனுடைய வரிகளோடு ஹபீபி படம் தொடங்குகிறது. ஆனால் அவருடைய ஊருக்காக நம்மிடம் இரக்கம் கேட்டு வரவில்லை. என் ஊருக்காக நீங்கள் அழுங்கள் என்று சோகம் சம்பாதித்து வரவில்லை. இல்லை, என் ஊர் தான் உலகத்தின் சிறந்த ஊர், என் ஊர் மனிதர்கள் தான் உலகத்தின் சிறந்த மனிதர்கள், வீரத்திற்கு நாங்கள் பெயர் போனவர்கள் என்று தற்பெருமை சுயவெருமை பேசக்கூடிய ஒரு கதையும் அவர் செய்யவில்லை. இல்லை, என் ஊரில் ஒருவன் இருந்தான், அவன்தான் உலகத்தின் மகா கதாநாயகன், அவன் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாவற்றையும் வெற்றி பெற்றான் என்று ஒரு கதாநாயகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையும் அவர் சொல்லவில்லை. இல்லை, வெற்று அரசியல், நேரடி அரசியல் பேசி திரையரங்கில் கைதட்டி வாங்கக்கூடிய வசனங்களையும் எழுதக்கூடிய ஆர்வமும் அவருக்கு இல்லை. ஆக மீரா கதிரவன் என்னதான் செய்கிறார்? நம் கரம் பிடித்து அவருடைய ஊருக்கு கூட்டிச் செல்கிறார். அந்த ஊர் நம்முடைய ஊரை போல தான் இருக்கிறது. அந்த ஊருக்கும் நம்முடைய ஊருக்கும் பெரிதாக எந்த வித்தியாசமும் இல்லை. வேண்டுமானால் வெகு நாட்களாக நாம் அவர் ஊருக்கு செல்லவில்லை, இல்லையெனில் அவர் ஊருக்கு சென்றதே இல்லை. அந்த ஊரினுடைய வட்டார வழக்கை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது திருநெல்வேலியில் மற்ற வட்டார வழக்கை போல தான் இருக்கிறது. வேண்டுமானால் 2-3 வேறு துலாம் அது மாதிரியான வார்த்தைகள் இருக்கலாம். வட்டார வழக்கிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. மதராசா என்கிற அந்த காட்சி, மதராசா என்கிற அந்த பள்ளிக்கூடம் எப்படி எடுக்கும் என்கிற காட்சி எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகத்தில் நான் பார்த்தவரை இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு மதராசாவை பற்றி நான் படித்து உருவாக்கிய பிம்பங்கள், இல்லை மதராசாவை குறித்து நமக்கு போதிக்கப்பட்ட கதைகள் நம் மனதில் உருவாக்கி வைத்திருந்த அந்த மதராசா சித்திரத்தை முற்றிலுமாக மாற்றி அது ஒரு நமக்கு தெரிந்த நம்மூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் போல்தான் இருக்கிறது. நம்மூர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல்தான் அந்த மதராசாவிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆக இந்த நம் வாழ்விற்கும் அவர் வாழ்விற்கும் எவ்வளோ வித்தியாசம் என்று பார்த்தால் வித்தியாசமே கண்ணுக்கு தெரியல. நம் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்படி போல்தான் அவர்கள் வீட்டு அடுப்படியும் இருக்கிறது. நம் வீட்டில் அடுப்படியில் அமர்ந்து பெண்கள் பேசுவது போல்தான் அந்த வீட்டு அடுப்படியின் பெண்கள் பேசுகிறார்கள். இந்த படத்தில் பிரியாணி செய்யும் காட்சி இடம்பெறவே இல்லை. இந்த படத்தில் கசாப்பு கடைக்கு போய்
ஒருத்தர் மட்டன் வாங்கிட்டு வர்ற மாதிரியோ இல்லை கசாப்பு கடையில் ஒரு பாய் கறியை வெட்டுகிற மாதிரியோ ஒரு ஷாட் கூட இல்லை. இந்த படத்தில் பச்சை தாயத்து போட்டுக்கொண்டு எந்த முஸ்லீமும் வரவே இல்லை. ஆக பச்சை தாயத்து போடப்படாத ஒரு முஸ்லீம் படம், கசாப்பு கடை காட்டப்படாத ஒரு முஸ்லீம் படம், பிரியாணி சமைக்காத ஒரு முஸ்லீம் படம் என்றும் இதை சொல்லலாம். இது நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய படத்தை போல தான் இருக்கிறதே தவிர எனக்கு தெரிந்து வேறு எந்த மாற்றமும் பெரிதாக இருப்பதை தெரியவில்லை. குழந்தைகளுக்கு காது கூத்தும் போது நாம் வாழைப்பழத்தை வாயில் வைப்போம். இதில் சுண்ணத்து செய்யும்போது ஆரஞ்சு மிட்டாயை வாயில் வைக்கிறார்கள். நம்மளையும் பணம் தான் படுத்துகிறது, அவர்களையும் பணம் தான் படுத்துகிறது. ஆக இந்த படம் என்னதான் சொல்கிறது? அந்த அந்த ஊரிலும் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடம் நம்முடைய பள்ளிக்கூடம் போல தான் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களும் சுதந்திர தின விழாவை நம்மை போல தான் கொண்டாடுகிறார்கள். அவர்களும் ஜனகண மனவை நம்மளைப் போலதான் பாடுகிறார்கள். அவர்களும் தேசிய கொடியை அதே போன்றுதான் குத்திக் கொள்கிறார்கள். ஆக எந்த பெரிதான மாற்றமும் இல்லாத ஒரு உலகத்தை, ஒரு ஊரை நம்ம கருமைப்படுத்துவதன் மூலமாக மீரா நம்மிடம் சொல்வது, நாம் எல்லாம் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள். ஹபீபி என்கிற படம் அதைத்தான் நிறுவுகிறது. இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் குறித்தும், இஸ்லாமிய கருத்தாக்கங்கள் குறித்தும், இஸ்லாமிய பெண்கள் குறித்தும் உருவாக்கப்பட்டிருந்த மொத்த சித்திரத்தையும் மாற்றக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய, அதை நம் மனதிலிருந்து முற்றிலும் அகற்றக்கூடிய ஒரு படம் தான் ஹபீபி. இந்த படம் இதுவரை நம் மனதிலிருந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும். இதுவரைக்கும் நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா, பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பெண்களை ஒரு மாதிரி தான் காட்டுவோம். ஆனால் இஸ்லாமிய பெண்கள்லாம் நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளில வந்தால் கூட முகத்தை மூடிக்குவாங்க, அவங்க ஆண்கள்கிட்ட பேசலாம் கூட மாட்டாங்க, அவங்களுக்கு காதல்லாம் வராது, அவங்க எதிர்த்தே பேச மாட்டாங்க, அவங்க முடிவே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த படத்தில் எல்லாமே தலைகளாக இருக்குது. இந்த விளம்பரத்தில் பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வேறு தமிழ் படம் விளம்பரம் வந்திருக்கான்னு தெரியல. 3 ஆண்கள் 8 பெண்களா, 7 பெண்களோ 8 பெண்களோ, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு முதல் ஒரு போஸ்டர் நான் இப்படி பார்க்குறேன். ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய போஸ்டரை ஒரு மீரா நம்ம கொடுத்துருக்கிறார். ஆக இது எப்படி சொல்லலாம், இது நம்மை, இந்த படம் என்ன கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் கண்டிப்பாக இது ஒரு காதல் கதை அல்ல, ஆனால் காதல் இருக்கிறது. இது ஒரு தனி மனிதனின் கதை அல்ல. இன்னும் மீரா வார்த்தையில் சொல்ல போனால் கண்ணாடி வாப்பா குடும்பத்தின் 8வது தலைமுறை பற்றியான ஒரு படம். கண்ணாடி வாப்பா குடும்பத்தின் 8வது தலைமுறையை பார்ப்பதன் மூலியமாக நாம் மீராவின் ஊரையும் மீராவின் மனிதர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நாம் நினைத்திருந்த அனைத்தும் போய், நாம் இஸ்லாமியர்களை குறித்து பொது புத்தியில் வைத்திருக்கும் அனைத்தும் போய் என்பதை இந்த படம் ஆணித்தரமாக நிறுவுகிறது. ஸோ இந்த படத்தை என்னவென்று சொல்ல, நிறைய பேர் சொன்னாங்க, இது ஒரு மிஸ்கின் என்ன சொன்னார், இஸ்லாமிய படம் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார், அப்படி பிரிக்க வேண்டாம்னு சொன்னார். அதில் பிரிக்கையில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் பிரிப்பு கிடையாது. தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய, வெளி வரப்போகிற முதல் அசல் தமிழ் இஸ்லாமிய சினிமா இதுதான். தமிழில் தலித் சினிமா இருக்கும் பொழுது, தமிழில் வெவ்வேறு வகைமையான சினிமாக்கள் இருக்கும்போது ஏன் ஒரு இஸ்லாமிய சினிமா இருக்கக்கூடாது? இந்த படம் எடுக்கிறப்ப எல்லாரும் என்னென்னா ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு 5 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காரு மீரா. இந்த படத்தை 5 வருடம் இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் 5 வருஷமாக அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப எப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு உங்கள் பேர் அபுன்னு தான் ஞாபகம் இருக்குது, உங்களுடைய நிஜ பேர் மறந்துடுச்சு சார். நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, இனிமேல் உங்கள் பேர் எனக்கு கஸ்தூரி ராஜான்னு ஞாபகம் இருக்காது, நீங்கள் எடுத்த அந்த நாட்டுப்புற பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்காது, நீங்கள் தனுஷோட அப்பான்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நீங்கள் இனிமேல் யூசுஃப் தான். உங்களை இனிமேல் உள்ள தமிழ் சினிமா என்னுடைய நினைவில் நான் யூசுஃபாக மட்டும்தான் பார்க்கிறேன். அதுக்கு தேசிய விருது கிடைக்குது கிடைக்கல, பாராட்டல, இது மாதிரி ஒன்று இதுவரை பார்த்ததே இல்லை சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் நீங்கள் இனிமேல் யூசுஃப் தான், உங்களுடைய பேர் மாற்றப்பட்டதுங்கிறது தான் அர்த்தம். இப்போ சேரன் சார் சொன்னார், என் பேர் நான் கொஞ்ச நேரம் சம்சுதின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னார். நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் பேர் சம்சுதீனாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் சேரனாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் ராமாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் கஸ்தூரி ராஜாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர் மீரா கதிரவனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி மீரா கதிரவன் இயல்பு பேரான அபுல் ஹசனாக இருந்தாலும் சரி, இந்த படம் உங்களுக்கு ஒன்றை சொல்லும். நாம் அனைவரும் ஒன்றே, நம் காதல் ஒன்றே, நம் குணம் ஒன்றே, நாம் அனைவரும் மனிதர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை சொல்லும். இது ஒரு அசல் தமிழ் இஸ்லாமிய சினிமான்னு சொல்லிட்டு இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவன் நான், சைவ இலக்கியமும் படித்தேன், வைண இலக்கியமும் படித்தேன், சீரா புராணமும் படித்தேன், ரட்சணி யாத்திரையும் படித்தேன். இது எல்லாமே தமிழ் பக்தி இலக்கியங்கிறது கீழே தான் வருமே தவிர தனித்தனியாக வராது. ஆனால் இப்படி சொல்லலாம், தமிழில் இதுவரை பதியப்படாத
ஒரு புதிய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு தமிழர் வாழ்வியல் படம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் வெவ்வேறு வட்டார வழக்கு பேசுகிறோம், அப்படி இஸ்லாமியர்கள் பேசுகிற ஒரு வட்டார வழக்கு புது வழக்கு. ஸோ இத்தனை சிறப்பு உடைய இந்த படத்துக்கு நிறைய பேர் சொன்ன இவ்வளோ மீரா சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசியாக பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி தொடங்கி 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு தொடங்கணும். மீடியாலாம் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 5 மணி நேரம் அதீத காலம்தான். ஆனால் 5 வருடம் ஒரு இயக்குனர் ஒரு படத்திற்காக காத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தனை எதிர்ப்புகளை சந்திப்பார். ஒரு 5 வருஷம் ஒரு படத்தை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது சும்மா இல்லை. சுசிக்கு எனக்குலாம் தெரியும் இல்லைங்க, சுசி கூட அவ்வளோ வச்சதில்லை, நாளாக வச்சுட்டு இருந்திருக்கேன். தூக்கம் வராது நைட்டில் படுத்தா, கோவம் தான் வரும், பசி வராது, தொப்பை பெருசாகும். மீரா எனக்கு தெரிஞ்சு படம் ஆரம்பிக்கிறதோட தொப்பை பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினச்சிவாங்க சினிமாக்காரன் குடிச்சு தொப்பை வரும். இல்லை, தூங்காமல் வர தொப்பை தான். படம் ரிலீஸ் ஆகிறப்ப சுகர் கூடும், தூக்கம் வராது, வீட்டிலேயே சந்தேகம் வரும். ஸ்டார்டிங் கூட கேட்டிருப்பாங்க வீட்டில், சார் என்ன சார் ஒரு படம் நடிச்சேன்னு போனீங்க, எப்போ வரும்? பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, எப்போ என்னாச்சு படம், ஏன் படம் வரலையா, என்ன பிரச்சனை? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒவ்வொரு இரவுலையும் அந்த படத்துக்கு எதிரான கருத்தை யாரோ ஒருவர் உங்களிடம் சொல்லி கொண்டே இருப்பார். அந்த சீன் ஒர்க் ஆகலை, அந்த ஷார்ட் ஒர்க் ஆகலை, அதை மாற்றிட்டீங்கன்னா, நீங்கள் ஹீரோவை மாற்றிங்கன்னா படம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வேறு யாரை போட்டிருந்தாலும் அது அப்படி வந்திருக்கு. இப்படி என்னென்னமோ கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும். மியூசிக் டேரக்டர் போவோம், மியூசிக் டேரக்டர் பொறுத்த வரைக்கும் அது ஒர்க், அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து சேருவார். அவருக்கு 5 விட காத்திருப்பு தெரியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார், உங்களுடைய மியூசிக் வில் டேக் திஸ் மூவி டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் இன்னும் பக்கத்தில் கொண்டு போவோம். உங்களால் ஐ கேன் ஃபீல் த எமோஷன். ஆனால் நான் மீராவை தான் ரொம்ப இதாக சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து இந்த படத்தை தோல் கொடுத்துருக்காங்க. கஸ்தூராஜா சார் சொன்ன மாதிரி அனைத்து புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவேன், அனைத்து புகழும் மீரா கதிரவனுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக். அப்போ மீரா வந்து எனக்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக மீரா கூட இருக்கேன். சுரேஷ் காமாட்சி என்னை வந்து மறக்க முடியாது. இந்த படத்தில் ஒரு நிலை வந்து அது அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அதுக்கு உறுதுணையாக அவர் வந்து வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சார். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கையை வெளியில் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து சார் கருப்புசாமி சார் ப்ளீஸ், பறந்து போவை திரையரங்குக்கு கொண்டு வந்த என் பிரிய திருக்குரிய அண்ணன் கருப்புசாமி சார், ஜிகே பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க தான் இந்த படத்தை இன்னைக்கு திரையரங்கு கொண்டு வராங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சிறப்பாக ஒரு க்ரீன் பார்க்கில் ஆடியோ லான்ச் நடத்தி கிட்டத்தட்ட 180 தேட்டர் 200 தேட்டர் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. பறந்து போ அவருடைய முதல் படம், ஹபிபி அவருடைய 2வது படம். ஸோ அவருடைய ரசனை வந்து ரொம்ப வியத்தகு ஒரு ரசனை. நான் வந்து படம் பார்த்தாரு, நான் பண்ணுறேன்னு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு மேலே எந்த பேச்சுமே இல்லை. இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ திடமாக வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ மீரா கதிரவனும் ஹபிபியும் வெற்றியடைவதற்கு நான் துவா செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க 3 அண்ணன் தம்பிங்க, அதில் ஒருத்தர் அவர் மட்டும் வந்திருக்கார். இவர் தான் பறந்து போவை கொண்டு வந்து பறக்க வைத்தவர். இன்னைக்கு ஹபிபியின் மூலியமாக அந்த அன்பில் வலியது உயர்நிலையை தமிழுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நண்பர், அண்ணன், தயாரிப்பாளர். சரிங்க போகலாம் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு சார் வந்து பறந்து போவை வந்து எனக்கு சொன்னாங்க, ராம்சங்கருடைய ரிலேஷன், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு வச்சாங்க. அப்போ பறந்து போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சொல்லிட்டு சார் நான் படம் பண்ணுறேன். பட் சினிமாவுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் படம் பார்க்குறேன், ப்ரொடியூசராக பார்க்கல, ஆடியன்ஸாக பார்த்தேன். அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே ஓகே சார், இதே இடத்துல தான் நாங்கள் வச்சோம், ஆடியோ லான்ச்சிங் தான் பண்ணோம், நல்லா சக்ஸஸாக போச்சு. அது படம் சார் பயங்கர எஃபர்ட் போட்டாங்க. ஹபிபி அப்படி தான், சாரும் சுரேஷ் கமல் சார் அவருக்கும் நன்றி சொன்னோம். அவர் சொன்னார். அப்போது அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னாங்க. ராம் சார் சொன்னதுக்கப்புறம் மீரா கதிரவன் சார்கிட்ட பேசிவிட்டு பார்த்தோன்னே அதுக்கும் உடனே ஓகே சொன்னேன். ஆனால் படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். நீங்கள் பறந்து போய் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த படம் ஹபிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம அழுதுட்டு தான் இருக்கணும், அவ்வளோதான். அது மாதிரி அந்தளவுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபேமிலி எந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஏன்னா நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலி, இவ்வளோ வருஷம் 51 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபீல் வந்து நமக்கு தெரியும். ஜாதி மதம் அதெல்லாம் தாண்டி அந்த அஃபெக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், அது சொல்லவே முடியாது, அந்த வார்த்தையில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் படம் பாருங்கள். 100% இந்த படத்தில் ஒரு குறை கூட உங்களால் யாரையும் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பார்ப்பாங்க இந்த படத்தை. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர். ஸோ அவர்கிட்ட வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு ராம் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ராகுல் சார் அறிமுகப்படுத்தினார்.
அந்த ஒரு பயணம் வந்து அப்படியே எங்கள்கிட்ட தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு பிரதரை தான் நானும் நினச்சிறேன், அவரும் என்ன பிரதர் தான் சொல்லுவார். சரி, என்னோட சின்னவர் தான். இப்போ இருந்தாலும் நான் சொன்ன படம் பார்த்துட்டு சொன்ன உடனே அவர் உடனே சார் பார்க்குறேன் சார், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு உடனே ஓகே சொன்னார். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன், ராகுல் சார், ரோமி பிக்சர், அவங்களுக்கு பெரிய ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு சின்னது. இப்போ தான் ஃபஸ்ட்டு செகண்ட் படம். ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம். பெரியவெல்லாம் வரணும், நீங்கள்லாம் பெரியவங்க, எங்களையும் ப்ளஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்னு சொன்னேன். மீரா கதிரவன் சார் பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. அவர் கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறோம். அடுத்து சக்ஸஸ் மீட்லேயும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர் கட்சி ராஜா வயசில் நமக்கு இல்லை, அவர் பேரை கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அவர் பார்க்கும்போது வார்த்தையே இல்லை, நடித்த காட்சிகள்லாம். அந்த மாதிரி ரொம்ப அழுதுருக்கேன் இந்த படத்தில். நான் நிறைய இடத்துல அழுதுருக்கேன் படத்தில். அப்படியே கண்ணை கொட்டிகிட்டே இருக்கும், தண்ணியாக கொட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்களும் பார்ப்பீங்க, அந்த மாதிரி எமோஷன் தான் அந்த படம். ஸோ அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ எப்படி லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சான்ஸே இல்லை சொல்கிறதுக்கு, வார்த்தை இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹபிபியின் சொந்தக்காரர், 5 வருட காத்திருப்புக்கு பாத்திரமானவர், நம்மை அளவைக்கப் போகிற, சிரிக்க வைக்கப் போகிற, எனக்கு மிகவும் பிடித்த தமிழின் மிக முக்கியமான ஒரு வரைவியல் படத்தை முதலாக எடுத்திருக்கிற மீரா கதிரவன்.